ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாச்சி சேனல். நம்ம இன்னைக்கு பலாக்காயை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க. அதாவது மட்டனில் நம்ம கோலா உருண்டை செய்வோம்ல, அதே மாதிரி இன்னைக்கு பலாக்காயை வச்சு நான் ஒரு கோலா உருண்டை செய்ய போகிறேங்க. வித்தியாசமாக இருக்கும், இது நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். கறிக்கோலா மாதிரி இதுவும் நல்லா இருக்குங்க. வாங்க இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல பலாக்காய் வந்து இந்த மாதிரி பலாக்காய் வாங்கிக்கோங்க. ரொம்ப முத்துனதை வாங்காதீங்க, கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பலாக்காய் பார்த்து வாங்கிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம், காஞ்ச மிளகா ஒரு 10 மிளகா வச்சுருக்கேங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரம் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் 10 மிளகா வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பொட்டுக்கடலை, இதுக்கு முக்கியமாக பொட்டுக்கடலை போடணுங்க. பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு கொஞ்சம் வச்சுருக்கேங்க. சோம்பு, இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே வதக்கி அரைச்சிக்கணுங்க. அரைச்சி தான் இதில் சேர்க்கணும். வாங்க இது எப்படி பலாக்காய் எப்படி நறுக்கலான்னு பார்க்கலாம். வாங்க, இது நம்ம ஒரு கட்டிங் போர்டு வச்சுக்கோங்க. அது கீழே ஒரு பேப்பர் விரிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் பால் வடியும், அது கட்டிங் போர்ட்லன்னா நம்ம போகாதுங்க, பிசு பிசுன்னு இருக்கும். அதனால ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. கட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் கையில் தடவிக்கணும். ஏன்னா அது பிசு பிசுன்னு இருக்கும். நல்லெண்ணெய் தடவினா கையில் ஒட்டாதுங்க. வாங்க இதை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிஞ்சாக வாங்கிக்கோங்க. இதை வந்து பால் வருது பார்த்தீங்களா, பால் வருது, அது பிசு பிசுன்னு இருக்குது பாருங்கள். அதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கலாம் கையில். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ வாங்க நம்ம பலாக்காய் எப்படி நறுக்கியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்குங்க. இதை நம்ம சுடு தண்ணியில் போட்டு அவிச்சிக்கலாங்க. ஏற்கனவே இந்த அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்து இதை போட்டால் தான் அது மரமரப்பு இல்லாமல் இருக்கும். நல்லா வேகும். பச்சை தண்ணியில் போட்டால் மரமரன்னு ஆயிடுங்க. அது நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு அவிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கலாங்க உப்பு. இது கொஞ்சமாக அவியறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வேகட்டும், நல்லா கொலைய வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த பலாக்காய் இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால கொஞ்சம் ரொம்பவும் வேகம் இருக்குங்க. இந்த அளவு வெந்தால் போதும். இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாங்க. எடுத்து ஆற வச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம இதை எப்படி வதக்கலான்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு பொரியட்டும். இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி அரைச்சோம், நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க. அதோட சேர்த்து நம்ம செய்யும்போது நல்லாயிருக்கும். பச்சையை போட்டால் பச்சை வாசனைக்கும். அதனால் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம இப்போ பொட்டுக்கல்லையை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம லாஸ்ட்டாக தாங்க மிளகாய் போட்டுக்கணும். ஏன்னா ஆரம்பத்துலேயே மிளகா போட்டோம்னா கருகிருங்க. அதனால் இதை லாஸ்ட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது பொன்னிறமாக இருக்கும். பொன்னிறமாக வறுக்க நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இதுக்கு மேலே வதங்க வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இறக்கி ஆற வச்சு நம்ம அந்த அவிச்சு வச்சுருக்க பலாக்காய் இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே மிக்சியில் ஒரு அடி அரைச்சிருவோங்க. இதை ஆறட்டும், வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பலாக்காய் அரைச்சிருக்க பாருங்கள். இந்த மாதிரி நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கோங்க. நல்லாயிருக்கும். நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல மசாலா, அது எப்படி அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா விழுதா.
இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் உப்பு போடணுங்க. உப்பு பத்தாது நமக்கு, அந்த தண்ணியிலே உப்பு போயிருக்கும், நம்ம போட்ட உப்பு பத்தாது. இந்த உருண்டைக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கணுங்க. இப்போ இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. ஸ்பூன் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் கூட போட்டுக்கலாங்க. ஏன்னா உப்பு அது ஏற்கனவே அந்த தண்ணியிலே போயிருக்கும். பழம் அவிக்கிறோம்ல, அந்த தண்ணியிலே அந்த உப்பு போயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இதை நம்ம நல்லா கலந்துக்குவோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. நல்லா வாசமாக இருக்குங்க. அந்த பொட்டுக்கடலை, வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் போட்டு மிளகாயெல்லாம் போட்டு வதக்கி, சோம்பு எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சது வாசமாக இருக்குங்க. கம்மன்னு இருக்குங்க. நம்ம மட்டன் கோலா மாதிரியே இதுவும் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் எல்லாருக்குமே ஒத்துக்காது. ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு மட்டன் ஒத்துக்காது. அதுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க, நல்லா இருக்குங்க. இது ஒரு வித்தியாசமாக பலாக்காயை வறுக்க தான் செய்வாங்க. வறுப்பாங்க. கூட்டு வைக்கலாம். பலாக்காயை குருமா வைக்கலாங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வித்தியாசமாக இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா மொறுன்னு நல்லா இருக்குங்க. நல்லா இப்போ கலந்து விட்டாச்சு. இதை சின்னதாக ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. இவ்வளோ பெருசு இருந்தால் போதுங்க. இவ்வளோ பெரிய உருண்டையாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு உருட்டினா போதுங்க. இந்த அளவுக்கு உருண்டையை உருட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதாங்க. சுவையான பலாக்கா கோலா உருண்டை ரெடி ஆயிருங்க. இதை உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சுக்கிட்டு பொரித்து எடுத்துக்கலாம். வாங்க நம்ம இதை உருட்டிட்டு நான் உங்களுக்கு பொரிக்கும் போது காட்டுறேங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் நிறையவே ஊற்றணும், வறுக்கிறதுக்கு வேணும்ல, அதனால் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கிங்க. வாங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் அதை ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப போட வேண்டாம். ஒரு 6 உருண்டை 7 உருண்டை அந்த மாதிரி போடுங்க. ரொம்ப போட்டால் கிண்டும் போது உடஞ்சிரும். போட்ட உடனே கிண்டாதீங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகுங்க. நல்லா மொறுன்னு வரும். கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டே வேக விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பலாக்காயை வச்சு ஒரு கறி கோலா மாதிரி உருண்டை பண்ணியிருக்கோம் பாருங்கள். கோலா உருண்டை பண்ணியிருக்கோம் பாருங்கள். பார்க்குறதுக்கு மட்டன் கோலா உருண்டை மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு விஷயம் இதில் சொல்ல மறந்துட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுங்க. அப்போ தான் இந்த உருண்டை உதிராமல் இருக்கும், நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பக்குவத்திலே நீங்கள் செய்யுங்க, நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.